உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். உங்களுடைய வாஸ்து பார்க்குற அந்த ஒரு விஷயத்துக்கும் மற்றவங்க சொல்ற வாஸ்துவுக்கும் என்ன வித்தியாசம்? கர்ம வினையை அழிக்க தெரியாதவர்களுக்கு வீடின் வாயிலாகவே அமைத்து கொடுத்து அழிக்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகிறது. கிரகங்களுடைய நீச்சம், உச்சம், சமம் அனைத்தும் நட்சத்திரத்தை வச்சு தான் முடிவு செய்யப்படுது. இப்போ ராசியை விட கிரகத்தை விட நட்சத்திரங்களுக்கு தான் என்ன பவர் ஜாஸ்தி. இப்போ ஒரு வீட்டில் மாந்திரிகம் செய்யப்பட்டிருக்கு, நீங்கள் தான் ஒரு வீட்டுக்குள்ளே போன உடனே ஜாதகத்தை எழுதி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர், எப்படி சொல்லுவீங்க மாந்திரிகத்தில் அஃபெக்ட் ஆயிருக்கு? தென்மேற்கு பிரச்சனை இருந்துட்டாலே அந்த வீட்டில் ரெண்டே விஷயம் சொல்கிறேன். வீட்டோடைய தலைமை, வீட்டோடைய மூத்த வாரிசு, எதுவுமே இந்த ஜென்மால ஏன் பிறந்தோன்றதுல ஒரு குவெஸ்டின் மார்க் கண்டிப்பாக இருக்கும். இப்போ அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துல ராகு வீரியமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் மாந்திரிகத்தால பாதிக்கப்படுவாங்க. கால் மூட்டு உபாதைகள், இந்த ஜாயின்ட்ல எல்லாத்துலயுமே நமக்கு ராகு இருக்கார். இது என்ன ஆகும்னா, ராகு சரியில்லைன்னா இதுல எல்லாத்துலயும் வீக்கம் கொடுத்துரும். நம்மளுடைய குருகுலம் எதை அடிப்படையாக கற்றுத்தருகிறது என்றால், கலியுகத்தில் நிம்மதியற்ற சூழலில் நிம்மதியாக வாழ்வதற்கான ஃபார்முலாஸ். என்னுடைய வேலை என்னுடைய மாணவர்களை நெறிப்படுத்தி இந்த கலியுகத்திலிருந்து காப்பாற்றி கொண்டு வரது தான் வேலையா இருக்கிறது. எல்லா வயது முதிர்ந்தவரும் எனக்கு மாணவர்களாக இருக்கிறாங்க. இந்த ஜென்மத்தில் எனக்கு அது ஒரு கொடுப்பினை தான் நான் நம்புவேன். ஏன்னா ஒரு மனுஷன் 6 மாசம் ஆகுது இதை நான் அடையிறதுக்குன்னு சொல்றான்னா, நம்ம குருகுலத்தில் படிக்கிற மாணவர்கள் 6 நிமிஷத்துல அதை அடைஞ்சிட்டு போயிடுவாங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வாஸ்துவை பத்தியும் ஆன்மீகத்தை பத்தியும் நமக்கு ஒரு தீர்க்கமான பல விஷயங்கள் சொல்ல வந்திருக்காங்க. கோவை சிவாஸ்கந்தா ஜோதிட குருகுலத்திலிருந்து டாக்டர் சிவ கு சத்யசீலன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்மா. ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. சொல்லுங்கம்மா. அதாவது உங்களுடைய பதில்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாகவும் அழுத்தமாகவும் இருக்கு. நீங்க கடந்த எபிசோட்ல வாஸ்துவை பத்தி பேசுனீங்க. உங்களுடைய வாஸ்து பார்க்குற அந்த ஒரு விஷயத்துக்கும் மற்றவங்க சொல்ற வாஸ்துவுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவதுமா, நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ஆகமம் அப்படின்னா என்னன்னா நெறிப்படுத்துதல். இந்த ஆகமம் யாரால் வந்தது அப்படின்னா, சிவபெருமானே உபதேசித்ததை தான் நம்ம ஆகமம் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா சொல்றோம். அதன் அடிப்படையில் ஒரு மனித வாழ்க்கையில நன்மை தீமைகளை பங்கிட்டு தருவது யார் அப்படின்னா நவ கிரகங்களும், அந்த நவ கிரகங்கள் செயல்படுறதுக்காக இருக்கிற நட்சத்திரமும் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாஸ்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு மனிதனுக்கு ஒரு கர்மா இருக்குன்னா, இப்போ உதாரணமாக முன் ஜென்மத்தில் அவர் நிறைய பெண்களை பாதிக்க வச்சிருக்கிறாருன்னா, இந்த ஜென்மத்தில் அவருக்கு சுக்கிரன் பாதித்திருக்கும். அப்போ சுக்கிரன் பாதிக்கும் பொழுது என்ன பண்ண முடியாதுன்னா, அவரால் இந்த ஜென்மத்தில் பெண் சுகம், மண் சுகம், வீடு சுகம், எந்த சுகமுமே கிடைக்காது. ஏன்னா இதற்கு பேர் மாயை சாபம்னு பெயர். அப்போது அவர் எந்த வீட்டில் வாழ்ந்தாலும் அந்த வீட்டில் என்ன இருக்குன்னா, அந்த தென்கிழக்கு பாதித்திருக்கும். இப்போது இதை நம்மளை என்ன பண்ண முடியும்னா, இப்போ ஜாதக கட்டத்தில் 12ஆம் இடத்துல இருக்கிறத 1ஆம் இடத்துல தூக்கி மாற்றி போடுங்கன்னா அது முடியாது இல்லையா? அது இறந்த காலம். என்னை பொறுத்தளவில் ஜாதகம் என்பது என்னென்னா, இறந்த காலத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு கண்ணாடி. ஆனால் எதிர்காலம் மாறுபடுறது யாரு கையில் இருக்குன்னா, நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம விதியினுடைய எஜமான் யாரு? நாம தான். அப்போ அந்த சுக்கிரனை பலப்படுத்துறதுக்குன்னு நம்ம என்ன சொல்லுவாங்க பரிகாரம் ஜோதிடத்துல, கோவிலுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. கோவிலுக்கு போனா சுக்கிரன் செயல்படுவாருன்றது ஒரு நம்பிக்கையாக இருக்கும். அதனால போவாங்க, வெற்றி அடையும் வாய்ப்பு உண்டு. ஆனா தினசரி கோவிலுக்கே போயிட்டு இருக்க முடியுமா? சுக்கிரன் கோயிலுக்கு முடியாது இல்லையா? அந்த சுக்கிரனை வீட்டுக்குள்ள எந்த டிகிரியில இருக்கார் அப்படின்றத நாம கண்டறிந்து அதற்கு தகுந்த அமைப்பிலேயே அந்த சமையலறையையும் தென்கிழக்கு பகுதியையும் வலுப்படுத்தி கொடுக்கறது தான் நம்ம வாஸ்துக்கும் மற்ற வாஸ்துக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். அப்போ முன் ஜென்மத்தில் எந்த வினை இருந்து அவனால் இந்த ஜென்மத்தில் எதை சுதந்திரமாக அனுபவிக்க முடியாதோ அது வாஸ்துவின் அடிப்படையில், குறிப்பாக இதில் இந்த திசை அந்த திசை அது கிடையாது. 12 ராசி, 9 கிரகம், 27 நட்சத்திரம் அத்துணையையும் அந்த 360 டிகிரியில் கரெக்டாக போட்டு எந்தெந்த இடத்துல எது இருக்கணும், இந்த இடத்துல இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும், இதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு வாஸ்து ஒருத்தங்க
நம்மக்கிட்ட வாடிக்கையாளராக வராங்கன்னா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? இன்னைக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் நம்மளுடைய பிரணவ வாஸ்துல ஒரு வீடு அமைக்கிறாங்கன்னா லைஃப் லாங் கைடன்ஸ்னால் என்ன? தினசரி என்னுடைய கைடன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு குரூப் வாயிலாக என்ன பண்ணிட்டு இருக்குன்னா செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து மற்ற வாஸ்துக்கும் பிரணவ வாஸ்துக்கும் உள்ள தனித்துவம். ஒரே வார்த்தையிலே முடிக்கணும்னா, கர்ம வினையை அழிக்க தெரியாதவர்களுக்கு வீடின் வாயிலாகவே அமைத்து கொடுத்து அழிக்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகிறோம். சரி, இது வந்து இப்போ நீங்கள் யாராவது வீடு கட்டுறாங்க, உங்ககிட்ட ஆலோசனை வரவங்கள்ட்ட நீங்கள் இதை சொல்கிறீங்க. ஏற்கனவே வீடு கட்டிட்டாங்க, சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த இடத்துல நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ரெமெடி என்னவா இருக்கும்? பொதுவாமா இப்போ வந்து சுக்கிரன் பாதிக்கப்பட்ட எந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணும் ஆணும் தன்னை என்ன பண்ணிக்க மாட்டாங்கன்னா அலங்காரம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா சுக்கிரன்னாலே வீடு, அதுக்கப்புறம் உடம்பு. இந்த உடம்புல வந்து அலங்காரத்தன்மை இல்லை, ஒரு ட்ரெஸ்ஸை நீட்டாக போடலை, வாசனை பிடிக்கலை, ஸ்வீட் பிடிக்கலை அப்படின்னாலே அவங்களுக்கு சுக்கிரன் கெட்டு போயிருக்குன்றது தான் அர்த்தம். அப்போ இந்த சுக்கிரனுடைய கதிர்வீச்சு வரணும்னா அவன் எந்த உணவுல இருக்கான், எந்த செயல்ல இருக்கான், எந்த ஆலயத்துல இருக்கிறான், வீட்டுல டெய்லி நீங்க என்ன கேரக்டரை ஃபாலோ பண்ணணும், என்ன மந்த்ராவை சொல்லணுன்றத ஆலோசனையா கொடுப்பேன். அதற்கு பிறகு அவங்க உடம்புலையும் மனசுலையும் ஒரு மாற்றம் வந்து அதற்கான பொருளாதார ஏற்பாடுகள் வரும். அந்த பொருளாதார ஏற்பாடு வந்ததற்கு பிறகு அந்த வீட்டை சரி செய்வதற்கான ஆலோசனைகளை கொடுப்பேன். இப்போ வலிக்கு எப்படி பெயின் கில்லர், அது போல. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான அந்த எளிமையான விஷயத்தை நம்ம நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில், ஏன்னா கிரகங்களுடைய நீச்சம், உச்சம், சமம் அனைத்தும் நட்சத்திரத்தை வச்சு தான் முடிவு செய்யப்படுது. அப்போ ராசியை விட, கிரகத்தை விட நட்சத்திரங்களுக்கு தான் என்ன பவர் ஜாஸ்தி. அந்த நட்சத்திரத்தை வந்து கையாண்டு அவங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்து ஆலோசனை செய்து அவர்களுக்கு தீர்வு வழங்கப்படுகிறது, அவரவருடைய கர்மவினை தன்மைக்கு ஏற்ப. பொதுவாக வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஜாதகத்தை செகண்டரியாக வச்சுட்டு அந்த வீட்டில் வாழறவங்களுடைய குணாதிசயங்களும் அவங்க வாழற முறைகளை வச்சே வந்து நீங்கள் எது உச்சம் நீச்சம்னு சொல்லி ஒரு அழகாக ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருக்குது உங்களோடது. இப்போ ஒரு வீட்டில் மாந்திரிகம் செய்யப்பட்டிருக்கு, அந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போன உடனே வந்து ஜாதகத்தை எழுதி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர், எப்படி சொல்லுவீங்க மாந்திரிகத்தில் அஃபெக்ட் ஆயிருக்கு? அதாவதுமா வாஸ்து அப்படின்றதுல நம்மளுடைய ஆகம வாஸ்துல வந்து ஜோதிடமும் வீடும் வேறல்ல. ஜாதகம் எப்படி இருக்கோ அப்படிதான் அவருடைய வீடு அமைஞ்சிருக்கும். இப்போ அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துல ராகு வீரியமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் வந்து மாந்திரிகத்தால பாதிக்கப்படுவாங்க. இப்ப ராகு வந்து வீரியமா நம்ம வீட்டில் இருக்க பிளேஸ் என்னன்னா ஒரு வீட்டுடைய சவுத் வெஸ்ட் கார்னர் என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு பகுதி. இந்த தென்மேற்கு பகுதியில திறவுனா என்ன, கதவு இருந்தாலோ, தென்மேற்கு பகுதி ஒரு வீட்டில் பிரதான ஹாலா இருந்தாலோ, தென்மேற்கு பகுதியில் செப்டிக் டேங்க் டாய்லெட் இருந்தாலோ, தென்மேற்கு பகுதியில் பூஜை அறை இருந்தாலோ, அதாவது கன்னி மூலை குபேர மூலைன்னு சொல்லி அந்த இடத்துல பூஜை ரூம் வச்சு நிறைய பேர் தவறு பண்றாங்க. இந்த மாதிரி அமைப்புள்ளவர்கள் வீட்டிலும் தெற்கு மேற்கு ரோடு, தென்மேற்கு குத்தல்னு சொல்லுவாங்க, இந்த அமைப்புள்ள மனைகள்ல யார் இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கின்ற வரை அவர்கள் மாந்திரிக பாதிப்புக்கு உள்ளாவார்கள். அவருக்கு எப்போதுமே எதிரிகளை பற்றின பயம் இருந்து கொண்டே இருக்கும். இதனுடைய அறிகுறி இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் நம்ம பார்த்தோம்னா மன ரீதியான பாதிப்பு, இரவில் பயம், பதட்டம், ஏதோ நமக்கு ஒரு உருவம் அமானுஷ்யமா நிக்குது அப்படின்றதினுடைய தோற்றங்கள் இதெல்லாம் தெரியும். கால் மூட்டு உபாதைகள், இந்த ஜாயின்ட்ல எல்லாத்துலேயுமே நமக்கு ராகு இருக்கார். இது என்ன ஆகும்னா ராகு சரியில்லைன்னா இதில் எல்லாத்துலேயும் வீக்கம் கொடுத்துரும். ஸோ அப்போ அந்த மூட்டு வீக்கம், ஸ்டெடியாக நிற்க முடியாத தன்மை எல்லாமே இந்த தென்மேற்கு மூலையில் தான் இருக்கிறது. அப்போ தென்மேற்கு மூலையில் நான் சொன்ன நிகழ்வுகள் எல்லாம் இருந்துடுதுன்னா கண்டிப்பாக அந்த வீடு மாந்திரிகத்திற்கு உரிய எண்ணோட்டங்களை பெற்ற நபர்களை பெற்றிருக்கும். அந்த வீட்டுல எப்போதுமே அதாவது ஒண்ணு பாதிப்பாயிருப்பாங்க, இல்ல அது சம்பந்தமான சிந்தனையிலேயே இருப்பாங்க. கட்டாயமா எது நடந்தாலும் அந்த வீட்டுல கோவிலுக்கு, இப்போ உதாரணமா கோவிலுக்கு போகும்போதெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்குது இல்லையா, ஏன்னா அந்த தென்மேற்கு வந்து பாத்தீங்கன்னா தீய சக்திகள், அசுரருடைய பகுதி. அசுரருடைய பகுதி என்னைக்குமே லாக் பண்ணி இருக்கணும், திறந்திருக்க கூடாது. தேவருடைய பகுதி வந்து வடகிழக்கு, அது வந்து ஓப்பன் ஆகி இருக்கணும், அது லாக் பண்ணி இருக்க கூடாது. இப்ப அசுரர்களுடைய பகுதியில நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளை வந்து தேவத்தன்மையை அந்த வீடு அடைய
அடைய விடாது. அப்போ கோவில் போகணும்னு நினைச்சாலோ, திருமணம் பண்ணணும்னு நினைச்சாலோ, வீட்டில் சுப விஷயம் பண்ணணும், விளக்கேற்றணும்னு நினைச்சாலோ விபரீதம் தான் அது நடத்தி தரும். ஏன்னா தெய்வத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி அங்கே இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கு இல்லையா? இப்போ பாசிட்டிவ்க்கு உள்ள இடத்துல பாசிட்டிவை பண்ணணும், நெகட்டிவ் உள்ள இடத்துல நெகட்டிவை தான் பண்ணணும். சரிங்களா? அப்போ இந்த தென்மேற்கு என்பது ஓய்வெடுக்கும் இடம். நெகட்டிவ் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா நைட் டைம்ல தான். அப்போ தென்மேற்க பிரதானமா பெட்ரூமா போடணும்னு மட்டும்தான் வாஸ்துல சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? அதுக்கு மாறா தினமும் பகல் நேரத்துல ஆக்டிவா உள்ள பிளேஸா அதை அமைச்சிட்டோம்னா கண்டிப்பா அந்த வீட்டுல இது எல்லாமே இருக்கும். அது சார்ந்த பயமும் இருக்கும். இதுதான் வந்து தென்மேற்கு பிரச்சனை இருந்துட்டாலே அந்த வீட்டுல ரெண்டே விஷயம் சொல்றேன். வீட்டோடைய தலைமை, வீட்டோடைய மூத்த வாரிசு, எதுவுமே இந்த ஜென்மால ஏன் பிறந்தோன்றதுல ஒரு கொஸ்டின் மார்க் கண்டிப்பா இருக்கும். அவங்க மனசுக்குள்ள அந்த கேள்வி இருந்துகிட்டே கேள்வி இருக்கணும்ன்றதை விட ஒரு வீட்டுல அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண் எல்லாம் தெய்வாம்சம் பொருந்தியவளா இருப்பா, ஆண் எல்லாம் நாத்திகனா இருப்பாங்க. தெய்வ வழிபாடை செய்யறதுக்கே விட மாட்டாங்க. தெய்வ வழிபாடை என்ன பண்ண மாட்டாங்க? செய்யறதுக்கே விட மாட்டாங்க. ஒருவேளை இந்த தென்மேற்கு வீட்டுல ஒருத்தவங்க இருந்து பாதிப்பு இல்லாம இருக்கிறாங்கன்னா சட்டத்திற்கு புறம்பான எண்ணங்களையும் விஷயங்களையும் உடையவங்க மட்டும் அந்த வீட்டுல இருந்துக்கலாம். ஒரு சட்டத்தோடு, நியதியோடு, கற்பொழுக்கத்தோடு நம்ம வந்து தெய்வ சிந்தனைகளோடு இந்த வீட்டுல வாழவே முடியாது. தெய்வ சிந்தனைக்கு அப்பாற்பட்டு இருக்க முடியும். அப்போ ஒரு அசுரரோட இடத்துல போயிட்டு நம்ம தேவத்தன்மையை புகுத்தும் போது அசுரருக்கு கோபம் வருமா? வராதா? அதனுடைய விளைவாக தான் நம்ம உடம்பு, மனசு, வீடு, தெய்வத்துக்கு போறப்ப எல்லா நிலையிலையும் பாதிப்பு வரதுக்கான காரணம். ரொம்ப அழகா தெளிவா விளக்கம் கொடுக்குறீங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஏன் இதை நம்ம செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு விளக்கம், யாருக்குமே தெளிவான விளக்கம் கிடைக்கும் பொழுது அதற்கான திருப்தியான ஒரு பதில் தான் நிச்சயமா இருக்கும். அடுத்தது வந்து இந்த ஹோரைன்னு சொல்றாங்க நிறைய பேர். இந்த ஹோரையில இதை செய்யுங்க. ஹோரைனா பொதுவா என்ன, எந்த ஹோரையில என்ன செய்யலாம், எப்படி ஜெயிக்கலாம்? அதாவதுமா, இப்போ உதாரணமா வந்து 12 ராசிக்கு 12 ஹோரைகள் அப்படின்றது இருக்கு. 9 கிரகங்களுடைய தன்மையில 7 கிரகங்களுக்கு நமக்கு ஹோரை வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகேவா? இப்போ இந்த 12 ராசிகளுடைய அடிப்படையில தான் நம்ம ஹோரையை பயன்படுத்தணும். எல்லாமே சூரிய ஹோரை, சந்திர ஹோரை இப்படி போவாங்க. ஆனா அதை நான் பொதுப்படையா அப்படி யூஸ் பண்ண சொல்ல மாட்டேன். இப்போ லக்ன அதிபதி, இப்போ உதாரணமா ஒருத்தர் மேஷ லக்னத்துல பிறந்திருக்காருன்னா அதனுடைய அதிபதி யாருன்னா செவ்வாய். அப்போ உங்க லக்ன அதிபதிக்கு உரிய ஓரையில, லக்னம்னா என்ன? நம்மளுடைய தனிப்பட்ட சுய முயற்சி. அப்போ உங்க லக்னத்துக்கு உரிய ஹோரநாதன் சுபரா இருக்கட்டும், பாபரா இருக்கட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்க தனித்துவமா என்ன பண்ணலாம்னா முயற்சி எடுக்கலாம். எப்போ நீங்க உங்க லக்னாதிபதி ஹோரையில ஒரு நல்ல முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி பெறும். அடுத்து 2ஆம் அதிபதி ஹோரை. இந்த 2ஆம் அதிபதி ஹோரை வந்து பாத்தீங்கன்னா தன வருவாயை கொடுப்பது. அப்போ உங்க ஜாதகத்துல எந்த அதிபதியா இருந்தாலும் பரவாயில்ல, 2ஆம் அதிபதி, இப்போ மேஷம் முதல் அதிபதினா 2ஆம் அதிபதி ரிஷபம். அப்போ இந்த இடத்துல சுக்கிர ஹோரையில பண்ணினா பணம் வரும்னு பொதுவா சொல்றோம். ஆனா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல 2ஆம் அதிபதி யாரோ அந்த ஹோரைநாதனை நீங்க என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல செயல்படும் பொழுது அதுல வெற்றி அடைவீங்க. இந்த ஹோரைங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு நார்மலா பஞ்சாங்கத்துல தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா கண்டுபிடிக்க முடியும். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு நாள் தொடக்கம்னா அந்த நாளினுடைய அதிபதியே அந்த நாளினுடைய ஹோரைநாதன், அவர் தான் லீடர். இப்ப வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு பிறக்குதுன்னா 6ல இருந்து 7 மணி வரை வெள்ளினா சுக்கிரன், அவர் தான் ஸ்டார்ட் ஆவார். அதாவது அந்தந்த கிழமைகள் துவங்குறதே அந்தந்த அதிபதிகளால தான். அப்போ ஒரு கிழமைக்கு அந்த அதிபதி நாதனே ஹெட்டா தான் இருப்பார். அப்ப வெள்ளிக்கிழமைனா மகாலட்சுமி உரியதுன்னு ஏன் சொல்றோம்னா, மகாலட்சுமியினுடைய அதிதேவதை, சுக்கிரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி. இப்போ சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா அதோடைய அதிதேவதையை பிடிச்சா அதனுடைய ஆற்றல் எல்லாம் நமக்கு கிடைக்கும். இப்ப சந்திரன் கெட்டு போகுது அப்படின்னா இப்ப சந்திர ஹோரையில அம்பால பிடிச்சா எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். இப்ப செவ்வாய் கெட்டு போயிருக்குன்னா அதனுடைய அதிதேவதா முருகன், அப்ப முருகனை பிடிச்சா எல்லாம் நமக்கு கிடைக்கும். இப்ப புதன் ஹோரையில நமக்கு கல்வி, அறிவு எல்லாமே கெட்டு போயிருக்கிறதுனா பெருமாளை பிடிச்சிட்டா எல்லாமே நமக்கு நடக்கும். இப்ப குரு ஹோரை என்பது பரிகார வெற்றிக்கு, அப்ப குரு பகவான குரு ஹோரையில பிடிச்சிட்டோம்னா நிச்சயமா வெற்றி. இப்படி சனி ஹோரை அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை நீக்கிக்கிறதுக்கு. அப்ப என்கிட்ட இருக்க ஒரு பேட் கேரக்டர் நான் நீக்கிக்கணும், என்கிட்ட நான் வீட்டை சுத்தம் பண்ணணும்,
என் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவான திங்ஸ் எல்லாம் நான் எடுத்து வெளியே போடணும், அது திரும்ப எனக்குள்ள வரவே கூடாதுன்னா அவங்கெல்லாம் சனி ஹோரையை பயன்படுத்திக்கலாம். இப்படி இந்த ஹோரைகளை அடிப்படையோடு நம்ம பயன்படுத்தும் பொழுது உறுதியாக நமக்கு வெற்றி கிடைக்கும். பதவி உயர்வு, லீடர்ஷிப் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா சூரிய ஹோரையை யூஸ் பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு ஹோரைக்கும் மகத்தான பலன்கள் இருக்கிறதுமா. சரி, இப்போ இந்த ஹோரைங்கிறது ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்கும்? 1 மணி நேரம் இருக்கும். 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஹோரைகள் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த 1 மணி நேரத்துல இப்போ உதாரணமா திங்கட்கிழமை சந்திர ஹோரைக்கு என்னைக்குமே வைப்ஸ் அதிகம். ஏன்னா அந்த ஹோரைக்கும் அந்த நாளுக்கும் அந்த சந்திரன் தான் லீடர்ன்றதுனால இந்த சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நம்ம மண்டேல பண்ணிக்கலாம். இப்போ உதாரணமா இப்போ உடம்பு சரியில்லை, அம்மாவை போய் பார்க்கணும், அம்மாவுக்கு நம்ம ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கணும், அம்மாவுக்கு வந்து ஏதாவது செய்கிறது நீண்ட கால் நம்மளோட பயணிக்கணும்னா அவங்க இந்த திங்கட்கிழமை சந்திரஹோரையில் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் பண்ணினா மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா. இது ஏன்னா வெள்ளிக்கிழமையுடைய ஓனர் மகாலட்சுமி, அதனுடைய வெள்ளிக்கிழமையினுடைய அதிபதி சுக்கிரன் தான். அப்போது அந்த நாளினுடைய ஹோரைநாதன் வரும்பொழுது அந்த கிரகம் வந்து ரொம்ப உச்சமாக இருக்கும். அதாவது அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு பூமியில நிறைய படும். அந்த டைம்ல அந்த கிரகத்திற்குரிய கேரக்டரை நம்ம பண்ணும் பொழுது ஈஸியா சக்சஸ் ஆகலாம். இப்போ உதாரணமா சூரியன் ஒருத்தருடைய ஜாதகத்துல கெட்டு போயிருக்குன்னா அவருக்கு ப்ரமோஷனே கிடைக்காது. அவரால் எவ்வளவு உழைச்சாலும் முன்னாடி போய் லீடரா நிக்க முடியாது. இப்போ இப்படிப்பட்டவா ஞாயிற்றுக்கிழமை அது சூரிய ஹோரை, இந்த டைம்ல சிவபெருமான் வந்து அதனுடைய அதிதேவதா. அப்ப வணங்கும் பொழுது பிறப்பு ஜாதகத்தில் விழாத சூரியனுடைய கதிர்வீச்சு அந்த டைம்ல என்ன பண்ணுதுன்னா அவர் விருப்பப்படுறதுனால அவருடைய உடம்புல இறங்குது. அப்ப கரெக்டா அந்த பிரைன் ஆக்டிவேட் ஆகி ஷார்ட் டைம்ல அவரால் என்ன பண்ண முடியும்னா சக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்ப பிறப்பு ஜாதகத்தில் இயலாததை எல்லா பூட்டுகளுமே சாவிகளோடு தாமா பிறக்குது. நான் இதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன். முடியாதது என்பது எதுவுமே கிடையாது. முடியும். பரிகாரம் என்பது கோவில் வழிபாடு மட்டும்தான்றது கிடையாது. நவகிரகத்தை மன தைரியத்தாலும் கட்டாயமாக ஜெயிக்கலாம். மனதைரியம் இருந்து நம்பிக்கை இருந்து அதை தொடர்ந்து பின்பற்றினீங்கன்னா எப்பேற்பட்ட விதியையும் இயக்கலாம். அதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. இதை நான் அனுபவத்தில் கண்கூட பார்த்து சொல்லிட்டு வரேன். நமக்கு என்னன்னா மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எந்த உலகத்தை பார்த்துருக்காங்களோ அதுதான் உலகம்னு நினச்சிக்கிறாங்க. சரிங்களா? தனக்குன்னு ஒரு முட்டுக்கட்டை போட்டுக்கிறாங்க. அப்போ அதை தாண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாவே அவர்களுக்கு வெற்றி ரொம்ப எளிமையாக கிடைக்கும். ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. யதார்த்தமாக ஒரு நாள் நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த 24 மணி நேரத்திலேயே வந்து நமக்கான அந்த பவர்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும்னு அழகாக சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்களுடைய குருகுலத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் மக்களுக்கு சொல்லுங்களேன். ஏன்னா உங்கள் குருகுலத்தில் படிக்கணுங்கிற ஆர்வம் இப்போ நிறைய வருது. ஸோ அதுக்கான வயது வரம்பு இருக்கா, எவ்வளோ கால அளவு, இதை பற்றி சொல்லுங்கள். அதாவதுமா நம்மளுடைய குருகுலத்தில் ஒரு முறை ஜாயின் பண்ணிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் வரையிலும் அவர் என்ன பண்ணலான்னா நம்மளுடைய குருகுலத்திலேயே பயணிக்கலாம். புரியுதுங்களா? அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய குருகுலம் எதை அடிப்படையாக கற்றுத்தருகிறது என்றால் கலியுகத்தில் நிம்மதியற்ற சூழலில் நிம்மதியாக வாழ்வதற்கான ஃபார்முலாஸ். அதை தாண்டி இன்னைக்கு இருக்கிற வருஷத்திலிருந்து 100 வருஷம் பின்னாடி போகிறது. அதாவது 100 வருஷத்துக்கு பின்னாடி எப்படி எல்லாமே ஆரோக்கியமாக செல்வத்தோடு நிலபுலத்தோடு ஒரு பிரச்சனைகளை எளிமையாக தீர்வாக்கிய நிலைகள் எல்லாம் இருக்கிறது. அன்னைக்கு மனிதர்கள் முன்னாடி இறைவன் தோன்றினான், இன்னைக்கு ஏன் தோன்றலை அப்படின்றதனுடைய அடிப்படை கூறுகள் எல்லாம் தனித்தனியே பிரித்து ஆகமம் தான் நெறிப்படுத்துறதுன்னு சொல்கிறேன். என்னுடைய வேலை என்னுடைய மாணவர்களை நெறிப்படுத்தி இந்த கலியுகத்திலிருந்து காப்பாற்றி கொண்டு வரது தான் வேலையாக இருக்கிறது. என்னுடைய மாணவர்களாக ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 16 வயதுக்கு மேலே எழுத படிக்க தெரிந்து இந்த துறையில் விருப்பம் இருப்பின் வந்தால் போதும். இப்போ கிட்டத்தட்ட நம்ம குருகுலத்தில் ஒரு வருட குறுகிய காலகட்டத்திலேயே ஒரு 600 மாணவர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த 600 மாணவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் 20 வயசுக்கு கீழே உள்ளவா இருக்கா, சரிங்களா? இல்லைன்னா 50 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் இருக்காங்க. ஏன்னா நிறைய வந்து இந்த 45ல இருந்து 60ல இருக்கிறவங்க தான் நிறைய ஆர்வமா குருகுலத்துல சேர்ந்திருக்காங்க. நீங்க அவங்கள வழி நடத்துறீங்க. நிச்சயமா. ஏன்னா அவர்கள் வந்து 60ஐ வந்து 20 ஆக்கக்கூடிய அந்த துடிப்பு, ஏன்னா அந்த விரக்தி இருக்கு இல்லையா, இவர்கள் எல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா நான் நல்லா வாழல, என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு நான் சொத்தை கொடுக்கறனும் பொண்ணை கொடுக்கறனும் பொருளை கொடுக்கறனும் அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நிம்மதியான ஆகம விதியை வழங்கி முன்னோர்களாக என்னையும் அவங்க மதிச்சு நல்லபடியாக வாழணுன்றதுனால
எல்லா வயது முதிர்ந்தவரும் எனக்கு மாணவர்களாக இருக்கிறாங்க. இந்த ஜென்மத்துல எனக்கு அது ஒரு கொடுப்பினை தான் நான் நம்புவேன். ஏன்னா எல்லாரை விட வயது குறைந்து அவருக்கு ஒரு குருவாக இருக்கக்கூடிய பிராப்தத்தை குருநாதனான சுவாமிநாத சுவாமி முருகன் எனக்கு வழங்கி இருக்கிறார். அதுல ஒவ்வொருத்தரையுமே ஒவ்வொரு நாளும் பக்குவப்படுத்தி இந்த ஐம்பூதத்தை கரெக்ட் பண்ணணும் டெய்லி வீட்டிலன்னு சொல்றேன் இல்லையா. இப்ப என்னுடைய மாணவர்களை கொண்டு வந்து இங்க விட்டா என்னை விட ட்ரிபிளா பேசுவாங்க. என்னை விட என்ன பண்ணுவாங்க, இப்ப குருவை மிஞ்சிய சீடன்னு சொல்லுவாங்க இல்லையா. எப்போதுமே என்னுடைய மாணவர்களை குருவை மிஞ்சிய சீடனாக தான் பார்ப்போம். ஸோ அதனால இந்த இடத்துல நம்மளுடைய வேத பாடசாலை என்பது ஒரு ஜோதிடம் நவகிரகத்தின் அடிப்படையில வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதிகளோடும் ஒப்பிட்டு பார்த்து ஒரு மனுஷன் வந்து 6 மாசம் ஆகுது இதை நான் அடையிறதுக்குன்னு சொல்றான்னா நம்ம குருகுலத்துல படிக்கிற மாணவர்கள் 6 நிமிஷத்துல அதை அடைஞ்சிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு அதனுடைய அடிப்படையை சுருக்கி எடுத்துரைத்து எந்த கால்குலேஷனுமே இல்லாம, நிறைய பேர் கால்குலேஷன் ஜோதிடம்னா அது ஒரு பெரிய கடல், அப்படி கிடையாது. ஜோதிடம் என்பது எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு அடிப்படை ஃபார்முலா. வாஸ்துவும் அப்படித்தான். இந்த வாஸ்து என்பது ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வாஸ்து பார்க்க முடியும், இல்லைன்னா முடியாது. அதைத்தான் நாம செஞ்சுட்டு வரோம். ஐடி ப்ரொஃபஷன் அப்புறம் சேல்ஸ் மார்க்கெட்டிங் தாண்டி இன்னைக்கு அஸ்ட்ராலஜி படித்தாலும் வாழ்க்கையில் நாளைக்கு பெரிய அளவில் சம்பாதிச்சு வீட்டை ஒரு நல்ல நிலைமையில நடத்த முடியும்னு உங்களுடைய பாடசாலை மூலமாக நிறைய பேரை நீங்கள் வளர்த்து விடுறீங்க. ஸோ நேர்கள் எல்லாருக்குமே வந்து இவருடைய பாடசாலையில் சேர்ந்து நீங்களும் வந்து ஆகம விதிப்படி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நல்ல முறையில் போகணுன்னா கொடுக்கப்பட்ட நம்பரில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இவரை நீங்கள் அணுகலாம். இன்னொரு நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் சார். நன்றி. மிக்க நன்றிமா. இறைவன் எல்லா வளமும் எல்லா நலமும் அருளட்டும். வெற்றிவேல் முருகா.